நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, மாதம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் என்னை ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாத பலன்கள். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும். அப்போ இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15/11/2025 வரையும் அவர் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போவார். அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க. நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்கு மேலே, கரெக்டாக ஆங்கில மாதம் 27/10/2025க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 24ஆம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் ஆல்ரெடி கும்பராசிக்குள்ளே இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஐப்பசி 2ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துக்கு 18ஆம் தேதி, ஓகேவா, 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக சொல்கிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது, அதிசாரங்கிறது முன்னோக்கி செல்வது. அப்போ நம்ம இதை நம்ம என்ன சொல்லணும்னா முன்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே 18ஆம் தேதி 18/10/2025 உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம். இங்கே கடகராசிக்குள்ளே, அங்கே கடகராசியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே இருப்பார். திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிலேருந்து கடந்து கிட்டத்தட்ட ஆங்கில மாத தேதி கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளேருந்து அவர் துலாம் ராசிக்குள்ளே சுக்கிரனும் சூரியனும் இணைந்து பயணிப்பாங்க. அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசமாக இருந்தவர் சுக்கிரன் உள்ளே வந்தோடனே நீசபங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம். கிட்டத்தட்ட சூரியன் அப்படின்னா ஒரு 15 நாட்கள் நீசமாக இருப்பார். 15 நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கிறது. ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம். ஸோ இந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணித்து குறிப்பிட்டிருக்கேன். மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து கொண்டு பல பேருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு, மேச ராசிங்கன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேகம், ஒரு விவேகம் வந்துடுதுங்க. ஏன்னா உங்கள் ராசியை சொல்கிற எங்களுக்கே வேகமும் விவேகம் வருதுன்னா நீங்கள் என்ன சர்வசாதாரண ஆளா? யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடோடி போய் வேலை பார்க்குறீங்க, ஓடோடி போய் உதவி செய்கிறீங்க. ஸோ இந்த பண்பும் இந்த செயல்பாடுகளும் சில நேரங்களில் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதாக இருந்தாலும் பல இடங்களில் ஏமாற்றத்தையும் கொடுத்துருது. நிறைய விஷயங்களில் லாக்காரீங்க. இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு சிறப்பான தன்மையில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது.
உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி உட்கார்ந்துருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ 5க்குரியவனும் உங்களுடைய ராசியின் அதிபதியும் இணைந்து செயல்படுவதனால நீங்கள் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்திலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்யலாம். உங்களால் முடியாது, எதெல்லாம் முடியாது, என்ன பண்ணனே தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இதை எப்படி என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அந்த தாட்டு கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் துவக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களால் முடியுங்க, உங்களால் பண்ண முடியலன்னா வேறு யாரால் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுடைய உள்ளுணர்வுலே ஏற்படும். இது நான் சொல்கிறது ஒரு விஷயம், ஆனால் பொதுவாகவே உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகுங்கிறது கணக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, ரொம்ப லாக் ஆகிருக்கீங்க, என்ன பண்ண தெரியல, எப்படி வாங்கணுன்னே தெரில, இந்த கணேசனுக்கு கொடுத்தேன், மாரிமுத்து கொடுத்தேன், வனஜா கொடுத்தேன், இப்படி ஏகப்பட்ட நபர்களுக்கு நான் கொடுத்துட்டேன், இந்த பணத்தை வாங்குவதற்கான முயற்சிகள் பல எடுத்துட்டேன், ஆனால் கொடுக்க மாட்டேங்காங்களே, இது எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆஃப் மைண்டு இருக்குது, ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை எப்படி பெறுவது என்பதை உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் மூலமாக நீங்கள் கண்டறிவீங்க. வேகமாக போய் கோபமாக கேட்குறீங்க, ஏன்னா உங்களுடைய ஸ்பீடே வந்து உங்களுடைய விஷயமே ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸும் தான். ஒரு போனே ஸ்பீடாக போகிற தருவியா மாட்டியா, ஆனால் தர முடியுமா முடியாதா, அதை மட்டும் சொல்லு, முடியாதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பட்டுன்னு பேசிடுறீங்க. அப்போ இதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களை என்ன பண்ணுறாங்க, நீ வந்து என்னை பேசிட்ட அதனால் தரமாட்டேன் அப்படிலாம் உங்கள்கிட்ட நிறைய விவாதம் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டீங்க, ப்ரஃபைட்டாக சிந்திப்பீங்க. அப்படியே துல்லியமாக சிந்தித்து உங்களை லாக் பண்ணுறாங்கள அவங்கள சுழுக்கு எடுத்துருவீங்க. லாக் பண்ணுறவன நான் சொல்கிற பாயிண்ட்டை வச்சே நீ கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரஃபைட்டான ஒரு வார்த்தைகள் உங்கள்கிட்ட வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க, என் மனைவி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, என்னோடய கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, ரொம்ப டிப்ரெஷன், நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி, ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுறாங்க, என் மனைவிட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, கடைசியில் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம். இப்போ எங்களுடைய உறவுக்குள்ளே ஒற்றுமை இருந்தாலுமே மற்ற நபர்கள் மூலமாக எங்கள் 2 பேத்துக்கும் தேவையில்லாத விவாதங்கள் வருது, இது எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தத்தை விட்டுருங்க, உங்களால் முடியும். சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோபங்கள் வரலாம், ஏதாவது விஷயங்கள் நீங்கள் டிப்ரெஷன் ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மனைவிட்ட பொறுமையாக பேசி பாருங்கள். அதேபோல் உங்களுடைய கணவர்கிட்டையும் பொறுமையாக பேசுங்க. அதான் மேசராசி ஆண்களாக இருந்தால் மனைவிட்ட பொறுமையாக பேசுங்க, மேசராசி பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கணவர்கிட்ட பொறுமையாக பேசுங்க. வேறு யார்கிட்டையோ போய் இந்த பிரச்சனையை சொல்லி அது பெரிய லாக்காகி கடைசியில் உங்கள் 2க்குள்ளே உள்ள ஒரு அந்யுன்யம், ஒரு அன்பான செயல்பாடுகள் எல்லாமே என்ன ஆகும், ஒட்டஞ்சு கண்ணாடி எப்படி சில்லாக நொறுங்குதோ அதே மாதிரி நொறுங்கிடும். நீங்கள் மற்றவங்க சொன்னாலும் கேட்குற ஆளும் கிடையாது, ஏன்னா மனச்சாட்சி பூர்வமாக உண்மையாக நடக்கிற ஆள். ஆனால் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி நேயர்கள் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. எங்கேயாவது உங்களுடைய வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விற்கலைன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க, வீடை வாங்கி போட்டோம், இடம் வாங்கி போட்டோம், அதை விற்றுட்டா லைஃப்பில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோன்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த யோசனைக்கு ஏற்ற ஒரு செயல்பாடு ஏற்படும். சொத்து விற்று அந்த சொத்தை விற்று என்ன பண்ணுவீங்கன்னா கடன் பிரச்சனையை அடைப்பீங்க, புதிதாக அதுக்கேற்றவாறு ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்படும். உங்களுடைய லைஃப்பில் இருக்க சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஐப்பசி மாதமாக உறுதியாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம், உங்களுடைய ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துலையும் பயணிக்கிறார். அப்போ 6க்குரியவனும் 8க்குரியவனும் சேர்ந்து பயணிக்கிறதுனால நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வந்து கையெழுத்து போட்டுரு, எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்தீங்கன்னா சால்வ் ஆயிரும்னு சொன்னாங்கன்னா
முடிஞ்ச அளவு 95% சொல்கிறேன், 95% சொல்கிறேன், அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதி அவர் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 6க்குரியவனும் 8க்குரியவனும் இணைந்து பயணிக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு செய்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. கவனமாக இருங்க. யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. யாருக்காகவும் ரொம்ப இறக்க குணம் பட்டு மாட்டிக்கிறாதீங்க. உதவி செய்யுங்க. அனாதை ஆசிரம குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க, வயதான முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உதவி செய்கிறது உங்களுடைய இயல்பான குணம், அதை நிறுத்தவே முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிற உதவியில் 4 பேர் நல்லா இருக்கணும், அதில் நீங்கள் பாதிப்படையாமல் சந்தோஷப்படணும். அதுக்கான விஷயங்களை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள், கோச்சார கிரகங்களுடைய கிரக அமைப்பில் இருந்து, அதாவது 6க்குரியவன் 8க்குரியவன் இந்த இணைவுகளுடைய செயல்பாடுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்க, ப்ரொஃபைட்டாக எடுத்து பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு சாலையோரம் இருக்கும் ஆதரவற்ற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள் யாரேனும் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் தெரியுறாங்களோ இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ, சாப்பாடு, உடை, என்னன்னாலும் சரி, முடிஞ்ச உதவி செய்யுங்க, மனசார செய்யுங்க. அவங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.